இப்படி முதலாளிக்கு எதிராக, அரசுக்கு எதிராக விவசாயிகளை, கூலிகளை திரட்டினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நல்லகண்ணுவை காவல்துறை தேட ஆரம்பிக்கிறது. 1948 டிசம்பர் 20 நாங்குநேரி பக்கத்துல ஒரு கிராமம், பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருடைய வீடு. காவல்துறை இன்ஸ்பெக்டர், காவல்துறை அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கதவை தட்டுறாரு. என்னன்னு கேட்கும்போது, அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் ஆஜானு பாகவா, நல்ல வாட்ட சாட்டமான உடம்போடு, நல்ல பெரிய மீசை வச்சுக்கிட்டு, அடர்த்தியான மீசை வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்துருக்காரு. காவல்துறை போய் போறாங்க. எந்த சலனமும் இல்லாம காவல்துறை அவரை கைது செய்யுது. காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்கள் மீது வெடிகுண்டு வழக்கு இருக்கு, தேசத்துக்கு எதிராக செயல்படுவதாக தேசத்துரோக வழக்கு இருக்கு, உங்களுடைய தலைவர்கள் எங்க இருக்காங்க, உங்க கூட இந்த தோழர்கள் எங்க இருக்காங்க, இன்னும் என்னென்ன சதி திட்டத்தை இந்த அரசுக்கு எதிராக நீங்க திட்டமிட்டீங்க என்பதை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுறோம். இல்லைன்னா நேற்று தான் இந்த 2 பேரும் இந்த மலையிலிருந்து உன்ன மாதிரியே எதுவுமே பேசாம இருந்த 2 பேரை தள்ளி விட்டு கொன்னோம், உன்னையும் கொன்றுன்னு மிரட்டுறாங்க. ஒரு வார்த்தை கூட அந்த தடித்த மீசை வைத்திருந்த அந்த எக்கு இதயம் கொண்ட நல்லகண்ணருடைய வாயிலிருந்து வரவே இல்லை. அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்திக்கு கோபம் வருது. என்ன பண்றாரு, தன்னுடைய சிகரெட்டை வச்சு, இவன் பேச மாட்டான், இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய சிகரெட்டை வச்சு அப்படி மீசை அப்படியே கருக்குறாரு. மீசை பூரா கருகி கொஞ்சமா போகுது. அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை பதிவு பண்ணல. திருப்பி உயரதிகாரி ஒருத்தர் வர்றாரு. அவரும் வந்த உடனே அடிச்சுட்டு தான் கேள்வியே கேட்கிறாரு. பூட்ஸு காலை உதைக்கிறாங்க, ரத்தம் சிந்துது. ஆனால் ஒரு வார்த்தை தன் தோழர்களை காட்டி கொடுக்கல. உடனடியாக நாங்குநேரி சப்ஜெக்டில் கொண்டு அடைக்கப்படுறாரு. 1948 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கருக்கப்பட்ட அந்த மீசையை அதுக்கப்புறம் தன் வாழ்நாள் முழுக்க மீசையை வைக்கல. ஒரு ஆண்மகனுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது மீசை. அந்த மீசையை என்னுடைய தோழர்களை காட்டணும்னு எடுத்த, அதனால இந்த மீசை எனக்கு வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் மீசையை வைக்காம இன்னைக்கு வரைக்கும், சாகும் நொடி வரைக்கும் மீசையே இல்லாமல் ஒருத்தருக்கு வைராக்கியமாக வாழ்ந்திருக்காரு.